செல்போன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். மேடம் இப்போ வந்து வண்டி ஃபோன் பேசினே வண்டி ஓட்டா கேஸ் ஃபைல் பண்ணுறீங்களா மேடம்? ஆமா சார், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா 10,000 ரூபாய். அது இல்லை மேடம், இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். காவல்துறை வாகனமே ஃபோன் பேசிட்டு ஜீப் ஓட்டு போறாரு. அந்த வீடியோ நம்ம எந்த நம்பருக்கு அனுப்பலாம்? சென்னை வேப்பேரியில் அமைந்துள்ள சென்னை பெருநகர் காவல் அலுவலகத்தில் நவீன் என்பவர் காவல்துறையினர் செல்போன் பேசியபடி வாகனம் இயக்கியது தொடர்பாக புகார் மனு ஒன்றை அளித்தார். அந்த புகார் மனுவில் நவீன் சென்ட்ரல் நோக்கி வேலை தொடர்பாக சென்று கொண்டிருந்ததாகவும், அப்போது சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறைக்கு சொந்தமான வாகனத்தை இயக்கிய காவலர் ஒருவர் செல்போன் பேசியவாறு சட்டத்தை மீறி வாகனத்தை இயக்கியுள்ளார் என்றும் கூறியுள்ளார். உடனே நவீன் தனது செல்போனில் அதை வீடியோ எடுத்துள்ளார். இதனையடுத்து நவீன் அந்த வீடியோவை சென்னை பெருநகர போக்குவரத்து காவல் ஆணையரகத்திற்கு வாட்ஸ்அப் மூலமாக குறுஞ்செய்தியாக அனுப்பியுள்ளார். இதைத் தொடர்ந்து நவீன் அளித்த புகாரின் பேரில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் இருந்து எந்தவித பதிலும் பெறப்படவில்லை. மேடம் இப்போ வந்து வண்டி ஃபோன் பேசினே வண்டி ஓட்டா கேஸ் ஃபைல் பண்ணுறீங்களா மேடம்? ஆமா சார், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா 10,000 ரூபாய். அது இல்லை மேடம், இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். காவல்துறை வாகனமே ஃபோன் பேசிட்டு ஜீப் ஓட்டு போறாரு. அந்த வீடியோ நம்ம எந்த நம்பருக்கு அனுப்பலாம்? இல்ல இப்போ அவர் டிரைவ் பண்ணிட்டே போனாரா? ஆமா, டிரைவ் பண்ணிட்டு லைவ் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். டிரைவ் பண்ணிட்டு ஃபோன் பேசிட்டு போறாரு. சரிங்க சார், நான் சொல்ற நம்பர் நோட் பண்ணிக்கங்க. நம்பர் நோட் பண்ண இல்ல, அந்த வீடியோல வண்டி நம்பர் நோட் ஆகி பாருங்க மேடம். இல்லீங்களே, நீங்க பாருங்க அந்த வீடியோ. நான் பார்த்து சொல்றேன் மேடம். TN01 TN01 G6249 G6249. ஓகே சார். இதனைத் தொடர்ந்து நவீன் சென்னை பெருநகர காவல் ஆணைய அலுவலகத்திற்கு சென்று போக்குவரத்து காவல்துறையிடம் புகார் மனு அளித்துள்ளார். இந்த புகார் மனு மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறி செல்போனில் பேசியவாறு வாகனத்தை இயக்கிய காவலர் ஜானகிராமன் என்பவர் மீது அபராதம் விதித்து அதற்கான ரசீதை நவீனுக்கு அனுப்பியுள்ளார்கள். ஆனால் இதற்கு பிறகுதான் எங்க டிபார்ட்மெண்ட் ஆளையே வீடியோ எடுத்து எங்களுக்கு புகார் அனுப்புறியா, உனக்கு ஒரு பாயசத்தை போற்ற வேண்டியதுதான் என்கிற ரேஞ்சுக்கு யோசித்த போக்குவரத்து காவல்துறையினர் ட்விஸ்ட் அடித்து அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார்கள். அதாவது சமூக அவலங்களை கண்டு பொங்கி எழுந்து புகார் கொடுக்கும் நவீன், இன்றைய பொழுதை வெற்றிகரமாக செயல்படுத்திவிட்டோம், போலீஸையே போலீசிடம் மாட்டிவிட்டோம், பொதுமக்களுக்கு ஒரு சட்டம் போலீசுக்கு ஒரு சட்டமா, நீதிடா நேர்மடா என கண்கள் பணித்து இதயம் குளிர்ந்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட நவீனின் செல்போனுக்கு, தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி என்பது போல 2 மெசேஜ்கள் வந்துள்ளன. அதாவது நவீனின் இருசக்கர வாகன எண்ணின் மீது 2 வழக்குகள் 2 நாட்களுக்கு முன்பே பதிவு செய்தது போல குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதனால் மிரண்டு போன நவீன் காவல்துறை மீது புகார் அளித்த காரணத்தால் தன் மீது வீணாக அபராதம் விதித்துள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே சேம் டைமில் என் வண்டி மேலே என்னுடைய ஃபோன் நம்பரை வந்து நாங்கள் பதிவாச்சுக்கலாம். என் ஃபோன் நம்பரை போட்ட உடனே என்னுடைய வண்டி மேலே ஒரே டைமு ஒரே டேட்டு ஒரு நிமிஷம் கூட முன்ன பண்ண கிடையாது. சேம் டைமில் என் வண்டி மேலே கேஸ் வருது, 2 கேஸ் தொடர்ந்து வருது. என்னுடைய பைக் நம்பரை போட்டு 2 கேஸ் வருது, முந்தானத்து டேட்டு போட்டு. ஆனால் மெசேஜ் இன்றைக்கி வருது. இது வந்து போய் நம்ம கேட்டால் வந்து இது வந்து நாங்கள் NICயில் தான் பேசுவோம், நாங்கள் கிளியர் பண்ணி விட்றேன் அப்படின்றாங்க. அப்போ வந்து காவல்துறை மேலே பொதுமக்கள் புகாரே கொடுக்கூடாதா? பொதுமக்களுக்கும் ஒரு சட்டம், காவல்துறைக்கு ஒரு சட்டமா? காவல்துறை மேலே புகார் அவங்க தப்பு பண்ணால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அவங்க மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கக்கூடாது, எல்லாரும் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். தப்பு யார் பண்ண நடவடிக்கை எடுக்கணும். பொதுமக்களுக்கு ஒரு சட்டமோ காவல்துறைக்கு ஒரு சட்டமோ கிடையாது. ஹெல்மெட் போடல ஒரு ஃபைனு 1000 ரூபா போட்டிருக்காங்க. அது முந்தானத்து டேட்டில் இன்றைக்கி தான் மெசேஜ் வருது. கேட்டால் ஏதோ கேமரா ப்ராப்ளம் அது ப்ராப்ளம்ட்டாங்க. முந்தானட்டு அது நான் ஃபைன் போட்டு நான் போலீஸ்கார் மேலே ஒரு கேஸை போட்டு கீழே வரேன். வந்த உடனே என் ஃபோன் நம்பரில் 2 மெசேஜ் வருது என் வண்டி மேலே. அப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க மறு கம்ப்ளைண்ட் என் மேலே கொடுக்குறாங்க. கமிஷன் ஆஃபீஸ் உள்ளே உட்காந்துருக்கேன், பில்லு கொடுத்தா தான் ஃபோன் உட்காந்துருக்கேன். ஃபோனில் கேட்டேன் 2 பில்லு, அவங்க போலீஸ்கார் மேலே நான் வீடியோ அனுப்பிச்சேன், பில்லு கொடுன்னு கேட்டேன். வந்து ஃபோனில் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. அனுப்புகிறேன் சார் நாங்கள் அனுப்பவே இல்லை. நான் டேரெக்டாக வந்துட்டேன். ஏன்னா எனக்கு பில்லு கொடுத்தா தான் நான் போகிற மாதிரி உட்காந்துருந்தேன். பில்லு இல்லை, அக்னாலஜ்மெண்ட் அது கொடுத்தா தான் போகிற மாதிரி உட்காந்துருக்கேன். சரி அவனோட அவங்க நான் கீழே உட்காந்துருக்கேன். பில்லை போட்டு வாட்ஸ்அப்பில் என் நம்பருக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பின உடனே
ஒரு 10 நிமிஷத்தில் வெளியே வரேன், அதுக்குள்ளே பார்த்தா முந்தாந்த டேட்டு போட்டு சேம் டைமில் ஒரு 2 கேஸ் உடனே அடுத்தடுத்த டைமில் என் வண்டி மேலே. காவல்துறையை சார்ந்தவர்கள் மீது புகார் தெரிவிக்கும் பொதுமக்கள் மீதே காவல்துறை அபராதம் விதித்து இருக்கும் சம்பவம் காவல்துறை மீது இருக்கும் மக்களுக்கு நம்பிக்கை இழக்கும் ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் என சமூக செயற்பாட்டாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். போலீசுக்கு எதிராக கருத்து தெரிவித்த அந்த சமூக செயற்பாட்டாளர்கள் யாராக இருப்பார்கள்? அவர்களது செல்போன் எண்களை கண்டுபிடித்து அவர்களுக்கும் ஏதாவது அபராதம் அனுப்பலாமா என யோசித்துக் கொண்டிருக்காமல் அந்த சட்டத்தை மீறி வாகனம் ஓட்டிய காவலருக்காக சட்டத்தை மீறி அபராதம் அனுப்பிய காவலர்கள் யார் யார் என கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.